ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி லாக் பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலே வந்து வண்டியில் பழம் விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதில் அம்மா மாம்பழம், திராட்சை, மாதுளப்பழம், இந்த மங்குஸ்தான் பழம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், நேர்லையுமே பார்த்துருக்கேன். வாங்கி சாப்பிட்டது தான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த டைம் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுவும் செம்ம டேஸ்ட், இனிப்பும் புளிப்புமா இருந்துச்சு. அடுத்து அன்னாச்சி பழம், ப்ளம்ஸு, நவாப்பழம், அத்திப்பழம் எல்லாமே வாங்கி தந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து அம்மா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, ஈரல் கிரேவி, ஈரல் கிரேவி மட்டும் நான் வந்து பண்ணேன். அந்த ரெசிபி வந்து யூடியூப் சேனலில் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே மண்பானையில் தான் சமைக்க தோணுது. ஸோ மண்பானையில் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா அம்மா செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன், அதுக்கப்புறம் ஈரல், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் 65 மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ நாங்கள் வந்து செம்மையாக சாப்பிட்டோம். மத்தியானம் இதுதான் எங்களோட சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் அம்மா கடையில் வந்து நுங்கு பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நுங்கு, இளநீர்லாம் போட்டு அந்த வழுக்கை எல்லாம் போட்டுமே தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.